Hallelujah. தர்மியான இந்த காலவரை நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கூடி கொண்டிருக்கிறோம். இந்த பாடல் புத்தகத்தில் புதிதாக ஒரு பாடலை பாடி பாடலை வரைக்கும் வாங்கிக் கொள்ளுங்கள். புதிதாக பாடலை பாடி நன்றி சொல்லி பாடுவேன், நன்றி சொல்லி பாடுவேன் சொல்லேன். செய்தி பாடுவோமாக. ஓகே ஓகே
சொல்றாங்க. பாடல் பேப்பர்ல 6வது பாடல் நாம் பாட போகிறோம். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். அந்த பாடலை ஆங்கிலம் நாங்கள் பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடல் என்று கேட்கிறோம். கரங்களை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அந்த பாடல் சாமியிலே மூன்றாவது பாடலை நாம் பாடுகிறோம். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, இப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். இந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நீங்க எங்களோடு சேர்ந்து பாட போறீங்க. பாடல் தாய் மூன்றாவது பாடல். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே,
இப்போதும் என்றென்றும் நம்மோடு வாருங்கள். உங்க பக்கத்துல கரங்களை பிடிச்சு இயேசு பெரியவர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க இயேசு பெரியவர், இயேசு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கிறிஸ்துவர் அதை இசையோட இசைந்து கரங்களை தட்டி பாடுவோமாக. Let
மாத்திரம் கரைகளை கட்டி ஒரு ஹalleluya. எல்லாரும் எழுதி இந்த பாடலை நம்ம ஆக்ஷனோட பாடுவோம். எல்லாரும் எழுதி இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் 8வது மாதம் ஒரு பெரிய காரியம் தேவை. கர்த்தர் இந்த ஆளுநரை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் பெரியவர் சொல்றவங்க மாத்திரம் வலது கரைகளை வந்து சத்தமா ஹalleluya. நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். பெரிய காரியங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். பக்கத்துல கரையில கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சத்ரு உங்களை பார்த்து சிரிக்காங்களா? சொல்லுங்க, சத்ரு உங்களை பார்த்து சிரிக்காங்களா? நீங்க அவங்களை பார்த்து சிரிக்க போறீங்க. ஹalleluya. வேதம் சொல்லுகிற சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையில் அபிஷேகம் பண்ணுவேன். ஹalleluya. சத்துருக்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். 2 கரங்களை பயன்படுத்துகிறாங்களா? நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். சத்துருக்கள் முன்பாக சத்துருக்களை பார்த்து சிரித்தாலும் நான் இயேசுவின் பலன் கொண்டு அவர்களுக்கு முன்பாக நான் பகிர்வேனே, அவர்களை நகைப்பேனே என்று நாம் பாட போகிறோம். ஹalleluya. போய் சொல்ல பாடலாமா? ஹalleluya. எங்களோட சேர்ந்து எங்க டீம் ஆக்ஷன் போடுவாங்க. அந்த ஆக்ஷன் நீங்க கற்றுக்கொண்டு நீங்க எங்களோட சேர்ந்து அந்த பாடலை பாட போறீங்க. போய் சொல்லலாம். எங்களோட சேர்ந்து நீங்க ஆக்ஷனோட பாட போறீங்க. ஆயத்தமா இருக்கிறீங்க. ஹalleluya. கொஞ்சம் ஆக்ஷனோட ஆண்டவரை ஆராதித்து பார்ப்போம். ஹalleluya. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த 8வது மாதத்திலே ஒரு பெரிய காரியம் நிச்சயமாய் செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த மாதத்திற்காக நம்முடைய தேசத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எடுத்து வச்சார். தேசத்தின் மேல் என் ஆவியினால் ஊற்ற போகிறேன். ஹalleluya. பக்கத்துக்கு கரையில குறித்து தேசத்தின் மேல் கர்த்தர் ஆவியை ஊற்ற போகிறார். ஹalleluya. அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அங்க 120 கூடியவர்களாக உலகிலே கற்றுடைய வருவாய் நம்முடைய தேசத்தை இந்த மாதத்துக்காக ஊற்ற போகிறார். ஹalleluya. இந்த ஆண்டு முழுவதும் ஊழியத்தை கர்த்தர் பல பக்கமாய் பெருக பண்ண போகிறார். போய் சொல்லுவார். கரைகளை ஆண்டு அவர்கள் கட்டுங்க. நீங்க என்னோட சேர்ந்து இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாட போறீங்க. ஆக்ஷனோட பாட போறீங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? ஹalleluya. வீணா இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஆக்ஷனோட நீங்க பாட போறீங்க. எங்களோட சேர்ந்து ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. தாவீது நடனம் ஆடினான். அவர் ஸ்தோத்திரம் வாசித்து ஆண்டவரை ஆராதித்தான். அவர் ஸ்தோத்திரம் ஆராதிக்க ஆண்டவரை உயர்த்த ஆரம்பித்தார். ஹalleluya. ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் அமர பண்ணார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரை ஆராதிக்கிற காலங்கள் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒருவரை எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கலாம். சத்துருக்கள் உன்னை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் உயர்த்துவேனே. ஹalleluya. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? Praise the Lord.
பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் என்று விசுவாசிக்கிற வளர்களை உயர்த்தி பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். ரெண்டு கரங்களை நாம தோற்கடிப்போமாக. அந்த பாடல் அது ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டு நாமத்தினப்படுத்த போகிறோம். இரண்டாவது பாடல் கர்த்தரின் கை இந்தியாவின் மேல் அமர்ந்தது, உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பித்த நாட்கள் வந்தது. நம்முடைய தேசம் சுதந்திரத்தின் நாளை காண போகிறது. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இந்தியா தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் தவறாம ஜெபிக்கிறீங்க? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, தவறாமல் இந்தியா தேசத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்தியா தேசத்தை இயேசுவின் தேசமாய் மாற்றப் போகிறோம். சொல்லுங்க, தவறாமல் இந்தியா தேசத்திற்காக ஜெபியுங்கள். இந்தியா தேசத்தை இயேசுவின் தேசமாய் மாற்றுவோம். ஹல்லேலூயா. இந்தியா தேசம் இயேசுவின் தேசமாய் மாறுதல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த ஆண்டவரை ஆராதிப்பார்கள். எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து கூட மகிழ்ச்சி அடைகிறார். நம் தேசம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆரம்பித்தால் ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். ஹல்லேலூயா. சத்தமா கரெக்ட் ஒரு வரை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் நாளுடைய நாம மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பாடுவீங்க.
இருக்கு. அவங்க மாத்திரம் கரைகளை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தேசம் ரட்சிக்கப்பட்டு சொல்றவங்க மாத்திரம் கரைகளை விட்டு ஒரு அல்லேலூயா. நீங்கெல்லாம் பாடப்படுங்க. இந்தியா தேசம் இயேசுவுக்கு தான் சொந்தம். ஹalleluya. ஒருவேளை பல மனுஷர்கள் இந்த தேசம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இந்தியா தேசம் இயேசுவுக்கு சொந்தம். ரெண்டு கரைகளை மாற்றப்படுங்க. இந்த பாடலை நாம் பெரிய பாட போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் கையில் சின்ன பிள்ளைங்களா கொடி கொடுத்துருக்காங்க. இந்தியா தேசம் இயேசுவுக்கு சொந்தம் சொல்லப்படுது. நீங்கள் கொடி அசைத்து பாடப்படுங்க. கொடி கையில் உங்க வலது கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவரை ஆராதிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமோட நிச்சயங்களா இது சத்தமோட அல்லேலூயா. கேட்கல பெண்கள் பக்கத்துல ரொம்ப மெஜாரிட்டியா இருக்கீங்க. சத்தமோட அல்லேலூயா. ஆண்கள் கொஞ்சம் தான் இருக்கீங்க. சத்தமோட அல்லேலூயா. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உலகத்துக்கு ஒரு அல்லேலூயா. இந்த கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த பிசினஸ் சேர்ந்து நீங்க பாட போறீங்க. முதல்ல நம்ம பாடுறது ஸ்லோவா நீங்களோட சின்ன பாடுவீங்க. கரங்களை தட்டி அந்த தேசத்திற்கு கத்துடைய கை இறங்கி வருகிறது. தேசத்தை ரட்சிக்கப்படு. வேதம் சொல்கிறது கர்த்தர் தமது தேசத்திற்காய் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அந்த நாட்கள் வந்தது.
ஒரு மாற்றத்தை இந்த தேசத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த தேசம் உண்மை அறிய வேண்டும். கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா தேசம் மாற வேண்டும் வேண்டும். அதுதான் நீங்க முடிவு பிடிக்கும். எல்லாருக்கும் வலது கட்டி தேசத்தை குறித்து ஒரு பற்றிருக்கிறவங்க வலது கட்டத்தை உயர்த்தி ஆண்டு 2 கரைகளை உயர்த்தி மாறுது எல்லாம் மாறுது. இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறுது. மாறுது பாரத தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறுது. நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. நீங்க மாத்திரம் நாங்க மைக்கில பாட மாட்டோம். நீங்க மாத்திரம் இந்த காலவரை ஆண்டவர் சமூகத்தை விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க. மாறுது ஆசீர்வாதத்துக்காக இதை ஆராய்ந்து வச்சுக்கணும்.